தமிழகத்தினுடைய தற்போதைய மொத்த கடன் என்பது 10.25 லட்சம் கோடி. இவ்வளவு பெரிய கடன் உருவாகுவதற்கு என்ன காரணம், ஏன் உருவாகியது என்ற கேள்வி நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முதல் காரணம் என்னவென்றால், வருமானத்தை காட்டிலும் அதிகமான செலவு. அதுதான் கடன் உருவாகக்கூடிய அடிப்படை விதி. ஒரு ஆண்டிற்கு தமிழகத்தினுடைய மொத்த வருமானம் சுமார் 3.5 லட்சம் கோடி என்றால், செலவு அதைவிட அதிகமாக இருந்தால் அந்த வித்தியாசம் கடனாக மாறும். இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்தது என்று சொன்னால் அந்த கடன் சேர்ந்து பெரிய தொகையாக மாறும். உதாரணமா, ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி பற்றாக்குறை இருந்தா 10 ஆண்டுகள்ல அது 5 லட்சம் கோடியாக மாறிவிடும். இப்படித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பெரிய கடன் என்பது உருவானது. இரண்டாவது காரணம், நிரந்தர செலவுகளின் உயர்வே. அரசு ஊழியர்களுடைய சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கடனுக்கான வட்டி, இந்த 3 செலவுகள் வருடத்திற்கு வருடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது.